ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 13வது மேக்ஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 13வது மேக்ஸ் கிளாஸ் வந்து கொடுத்துருந்தோம். பட் ஆனால் அதில் 18 சம்முக்கு மேலே வந்து சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால அது வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு போய் சேரலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக இப்போ அந்த ஒரு கிளாஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அகெயின் 13வது மேக்ஸ் கிளாஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த லைவ் அட்டன் பண்ணியிருந்தீங்க, 18 சம்மும் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 18வது சம்முக்கு போயிட்டு அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், 13வது மேக்ஸ் கிளாஸை நான் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணலை அப்படின்னு இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சம்மில் வந்து இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் முக்கியமானது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸை வந்து பார்க்கலாம். ஓகே, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ணலாம். லைவ்ல வரவங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த கிளாஸ்ல வந்து 25 மேக்ஸ் கிளாஸ் வந்து 25 சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 25 சம்மும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங், ஆப்டிடியூட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு சம்மையும் நோட் பண்ணிக்கோங்க. சில இதில் ஏதாவது முக்கியமான பேட்டர்ன், அதாவது இது வரைக்கும் நம்ம பார்க்காத பேட்டர்ன் ஏதாவது இருக்குன்னா அதை கூடுதல் கவனம் செலுத்தி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து இது வரைக்கும் நம்ம கொடுத்த இந்த 12 மேக்ஸ் கிளாஸை வந்து யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கிளாஸஸை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் கிடையாது, நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த 25 சம்முக்கான கொஸ்டினை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணி விடுவேன். நீங்க அதை உங்களோட ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டெஸ்ட் இன்னைக்கு உள்ள கிளாஸ் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா 12 மேக்ஸ் கிளாஸ்க்கான அந்த பிடிஎஃப்பும் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல நீங்க வீடியோஸ் பார்க்குறீங்க, கிளாஸஸ் அட்டன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தட் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாம வரும். ஓகேவா? அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா டிஎன்பிசி அல்லது வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளுடைய இந்த மேக்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கட்டும். ஓகே, சரி. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எது நிகழ்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேல்யூஸ் cannot be a probability அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ராபபிலிட்டினா என்னன்னு தெரியணும். அதாவது நிகழ்தகவு அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் எது நிகழ்தகவா இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ எப்பொழுதுமே இந்த நிகழ்தகவு அப்படிங்கும் பொழுது அதுக்கான பாசிபிள் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 1 அதனுடைய வேல்யூ வந்து 0 to 1ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷன்ல எது 0 to 1ல இல்லை அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அதாவது 0 விட கம்மியா மைனஸ் வேல்யூவோ அல்லது 1 விட அதிகமான வேல்யூவோ இருந்தது அப்படின்னா அதுதான் நிகழ்தகவா இருக்க முடியாது. ஓகே, அப்படி பார்க்கும்போது இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 20% கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா 20ன்ற நம்பர் கொடுக்கல, பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 20% அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், நார்மலா மாத்தி பார்க்கணும். அதாவது பர்சன்டேஜ்ல இருந்து எடுக்கணும். ஓகேவா? 20 டிவைடட் பை 100ங்கிறது தான் 20%. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 0க்கு 0, 1 2 2, I 2 10, அப்போ 1/5ன்னு வரும். இதை இன்னும் நம்ம வந்து சுருக்கணும். பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், 4 5 5, இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ 0 போட்டு புள்ளி வச்சுக்கலாம், இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ 2 5 10, அப்போ 0.2ன்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன, இந்த 20% அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அது சதவிகிதத்துல இருந்து மாற்றும் போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 0.2ன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், 0 to 1ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 0.2ங்கிறது இதுக்குள்ள வருது. ஸோ இது ப்ராபபிலிட்டி தான். ஓகேவா? அடுத்தது 0.5 ப்ராபபிலிட்டி தான். 0.253 இதுவும் வந்து என்னது, ப்ராபபிலிட்டி தான். ப்ராபபிலிட்டி அப்படின்னா நிகழ்தகவு அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க, 1.001 இருக்கு. ஆக்சுவலா 1 விட இதுல வந்து 001 வந்து அதிகமா இருக்கு. அப்படின்னும் போது இதுதான் என்னது, நிகழ்தகவா இருக்க முடியாது. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா? ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். திரும்பவும் சொல்ற பாருங்க, நிகழ்தகவு அப்படின்னும் பொழுது
உங்களுக்கு அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 0 to 1 இருக்கணும். அதாவது 0ல இருந்து 1க்குள்ள ஏதாவது ஒரு நம்பரா இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ 0வை விட கம்மியாவோ மைனஸ் வேல்யூவாவோ அல்லது 1 விட அதிகமாக இந்த மாதிரி பாயிண்ட்ல இருந்தால் கூட அது வந்து நிகழ்தகவா இருக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷன்ல 1.001 அப்படிங்கிறது தான் நிகழ்தகவு கிடையாது. ஓகே, அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் போலாம். கொஸ்டினை கவனிங்க. ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏஐ விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலத்தை கணக்கிட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏங்கிறவர் ஒரு வேலையை 24 நாள்ல முடிக்கிறார், 24 டேஸ்ல முடிக்கிறார். பி வந்து ஏஐ விட 50% திறமை வாய்ந்தவர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினை வந்து நான் ரேஷியோ மெத்தட் இருக்கு இல்லையா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், நேர் விகிதம் எதிர் விகிதம், அந்த மெத்தட்ல நான் சால்வ் பண்ற பாருங்க. இப்ப ஏ வந்து அவங்களோட வேலை செய்யக்கூடிய திறமைய நம்ம 100% எடுத்துட்டோம் அப்படின்னா பியோட சதவிகிதம் என்னவா இருக்கும்? ஏன்னா பி நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க, பி ஆனவர் ஏஐ விட 50% கூடுதல் திறமை வாய்ந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏக்கு வந்து நம்ம 100ன்னு எடுத்துட்டோம்னா பிக்கு வந்து 150% எடுத்துக்கலாமா? இப்படிதான் எடுத்துக்கணும்னு இல்லை. சப்போஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏ வந்து 50% அப்படின்னு போட்டீங்கன்னா பி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 100%ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்படி போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அதாவது ஏக்கு ஏதோ ஒரு வேல்யூ நீங்க எடுத்துக்கிறீங்க, ஆனால் சதவிகிதத்துல எடுத்துட்டு அதை விட 50% கூடுதல் திறமை வாய்ந்தவர் பி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏபியை செட் பண்ணிக்கிறீங்க. நான் உங்களுக்கு ரவுண்ட் வேல்யூவா இருக்கணுன்றதுனால ஏபி வந்து 100%ன்னு எடுத்துட்டு பியை வந்து 150% அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். சப்போஸ் இல்லை இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏக்கு 50%ன்னு எடுத்துட்டு பிக்கு கூடுதலா 50 ஆட் பண்ணி 100 அப்படின்னு கூட வைக்கலாம். இப்படிதான் போடணும்னு இல்லை, இன்னுமே மாத்தலாம். அது எப்படி? இப்ப ஏக்கு நான் 60%ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், அப்ப பிக்கு எத்தனை பர்சன்டேஜ் வரும்? +50 வரணும். ஓகேவா? அப்ப உங்களுக்கு 110% வரும். எதுக்கு? பிக்கு. இது வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது திறமை தான் கண்டுபிடிக்கிறோம், திறமையோட சதவிகிதம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏயோட திறமைய நம்ம ஒரு வேல்யூ அசியூம் பண்ணிட்டு அதுல இருந்து இத்தனை பர்சன்டேஜ் பி வந்து அதிக திறமை வாய்ந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால ஏல இருந்து +50 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் சொன்ன மாதிரி ஏ வந்து 100% எடுத்தோம் அப்படின்னா இது வந்து திறமை. ஓகேவா? ஸோ அப்போ பிக்கு வந்து என்ன வருது? 150%ன்னு வருது. ஓகே, ஸோ அப்போ பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகக்கூடிய காலம் என்னன்னு கேட்குறாங்க, அதாவது நாட்கள் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும், 100% அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு எத்தனை நாளில் அவர் அந்த வேலையை முடிக்கிறாரு? 24 நாளில் முடிக்கிறாரு. ஓகே, அடுத்தது பி பார்த்தீங்க அப்படின்னா 150% அவருடைய திறமைன்னு சொன்னோம். இவர் எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பார் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ அந்த இடத்துல எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, ஆரோ மார்க் போடுறதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு, அதை தான் கவனிக்கணும். இது திறமை, இது வந்து நாட்கள். ஸோ இப்போ திறமை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நாட்கள் வந்து அதிகமாகுமா இல்லை குறையுமா? திறமை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு வேலையை நிறைய நாள் எடுத்துட்டு முடிப்பாரா இல்லை குறைவான நாட்கள்லயே முடிச்சிருவாரா? இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா இது தெரிஞ்சிச்சுன்னா அந்த சம் வந்து போட்டு முடிச்சுட்டு தான் அர்த்தம். ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமானது இந்த ஆரோ மார்க் போடுறது. ஸோ இதுல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலா உங்களுக்கு சம்மே தப்பாயிடும். சரி, இப்போ பாருங்க, திறமை அதிகமா இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுவாங்க, குறைவான நாட்கள்ல அந்த வேலையை செய்து முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்ப ஏ வந்து 100%ன்னு எடுத்தோம், அது 24 நாள் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா பி வந்து அதிக திறமை வாய்ந்தவர், அவரை விட 150% வந்து
நமக்கு பி கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அவருடைய நாட்கள் பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ பார்க்கலாமா, நமக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 24 நாளை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ ட்ரை பண்ணலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 24 வந்து போட்டுக்கணும், இன்டூ இந்த 100 150 இருக்கு, நமக்கு ஏரோ மார்க் வந்து தலைகீழாக வந்திருக்கு, அதாவது மேலையும் கீழையுமா வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இது எதிர் விகிதத்தில் வரும். ஸோ எதிர் விகிதத்தில் இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூவை என்ன பண்ணணும், அப்படியே போடணும். அப்போ 100/150 அப்படின்னு வரும். ஓகே, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, 2 5 10, 3 5 15, 1 3 3, 8 3 24. அப்போ 8 2 பெருக்குனீங்கன்னா 8 2 16 நாட்கள். ஓகே, ஆப்ஷன் ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் பி 16 நாட்கள். ஸோ இப்போ இதில் பேசிக் கான்செப்ட் என்ன, திறமை அதிகரிக்கும் பொழுது அவர் செய்து முடிக்கக்கூடிய அந்த நாட்களினுடைய எண்ணிக்கை குறையும், திறமை குறையும் பொழுது செய்யக்கூடிய நாட்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் இந்த சம் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா, அடுத்த சம் போலாமா. சாரி, அடுத்து 3வது சம் பாருங்க. 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப கொஸ்டினை நல்லா கவனிங்க. 254 508 இந்த 2 எண்களை வகுக்கும் போது நிமிஷம் 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் இங்கிலீஷ்லையும் படிக்கிறேன் பாருங்க. Find the smallest number that can be divided by 254 and 508 which leaves the remainder 4. அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த எந்த எண்ணை இந்த நம்பர்ஸால வகுக்கும் பொழுது மீதியா 4 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ், அதாவது எண்களால் வகுக்கும் போதுன்னு 2 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 2 நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லையா, அதோட என்ன பண்ணணும் அப்படின்னா +4 ஆட் பண்ணணும். ஏன் மீதியா 4 தருது அப்படின்னு இருக்காங்க, அதாவது ரிமைண்டர் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 4 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய ஆன்சரோட 4 ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எண் வந்து கிடைச்சிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 254க்கும் 508க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, 254 508 எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் டிஜிட்டாக இருக்குது. ஸோ 2வது டேபிள்லேயே நம்ம போடலாம். 1 2 2 4 7 2 14, 2 2 4, மீதி 1 I 2 10, 4 2 8. ஓகே, அப்போ 12 7ன்னு இருக்கு, இங்கே 254ன்னு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 127 அப்படிங்கிறது என்னது, ப்ரைம் நம்பர். இந்த ப்ரைம் நம்பர் பற்றின கான்செப்ட்லாம் நான் பேசிக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் கிளாஸில் நான் ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அது யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ஸோ அந்த கிளாஸை வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகேவா, சரி. இப்போ இந்த 127 அப்படிங்கிறத 127வது வாய்ப்பாட்டில் தான் பெருக்க முடியும். ஒரு 127 127, 2 127 வந்து 254 அப்படின்னு வரும். ஓகேவா, அப்போ 127 இன்ட்டு இந்த 2 இன்ட்டு இங்கே உள்ள 2, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் பெருக்கணும். ஃபஸ்ட்டு இது 2ஐயும் பெருக்கிடலாமா, இன்ட்டு 2 என்ன வரும், 7 2 14க்கு 4, மீதி 1 2 2 4 1 5, 1 2 2 இன்ட்டு என்னது இந்த 2ஆல் பெருக்கணும். 4 2 8, I 2 10, 0, மீதி 1 2 2 4 1 5. அப்போ 508 தான் ஆன்சரான்னு கேட்டால் இல்லை. ஏன், நான் என்ன சொன்னேன், வரக்கூடிய இந்த எல்சிஎம்மோட +4 ஆட் பண்ணணும்னு சொன்னேன்னா, அப்போ 508ஓட 4 ஆட் பண்ணிங்கன்னா 512ன்னு ஒரு ஆன்சர் வரும். அப்போ அதுதான் உங்களுக்கான சரியான ஆன்சர், 512, ஆப்ஷன் ஏ. கிளியரா, அடுத்த சம் போலாமா. அடுத்து 4வது சம். ஓகே, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. ஓகேவா, ஒரு வருஷத்துக்கு 6% அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போ அதிகரிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளஸ், அதை ஞாபகம் வச்சுக்கணும். 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவா இருக்கு? 2,38,765 இருந்திருக்கு அப்படின்னா 2016 பாஸ்ட் டென்ஸ்ல கேட்குறாங்க. மக்கள் தொகை சம்ம பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அதிகரிக்கிறதா குறைகிறதான்னு பார்க்கணும். அப்புறம் பாஸ்ட் டென்ஸ்ல கேட்குறாங்களா கொஸ்டின், இல்லை வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல கேட்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ரெண்டுல எதை எப்படி இருக்கு கொஸ்டின் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும், அந்த நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நேரா அப்படியே போடலாமா இல்லை தலைகீழா போடலாமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது பார்த்தோன்னே தெரியும் 2018ஓட டேட்டா கொடுத்துட்டு 2016ஓட கேட்குறாங்க. அப்படின்னும் போது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பாஸ்ட் டென்ஸ்ல கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன? n வந்து 2018, இங்க 16. அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்னது உங்களுக்கு 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ அதிகரிக்கிறதுன்னு கொடுத்ததுனால 106ன்னு போடுவோம். சப்போஸ் குறைகிறதுன்னு வந்ததுன்னா 100ல இருந்து இந்த 6% மைனஸ் பண்ணி 94% போடுவோம். ஸோ இப்போ நமக்கு அதிகரிச்சதுனால 100ல இருந்து இந்த 6 ஆட் பண்ணி 106/100ன்னு போடுவோம். இதுவே நமக்கு பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே தான் போட்டுப்போம். அதாவது 100/106 அப்படின்னு போடுவோம். ஓகேவா? ஃபியூச்சர் டென்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே போட்டுப்போம். பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால தலைகீழா போடுவோம். 100/106 அப்படின்னு போடுவோம். ஓகே, கிளியர்? ஸோ இது வரைக்கும் உள்ளது ஃபர்ஸ்ட் புரியுதான்னு பாருங்க. திரும்ப வேணா ஒரு தடவை சொல்றேன். இது புரிஞ்சாதான் இந்த மாதிரி மக்கள் தொகை பேஸ் பண்ண சம்ம உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மக்கள் தொகை சம் வந்துருச்சு அப்படின்னா கூட்டு வட்டி தனி வட்டி நம்ம போடுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த ஃபார்மேட் தான். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதிகரிக்கிறதா குறைகிறதான்னு பார்க்கணும். அதிகரிக்கிறதுன்னு இருக்கு. அப்ப 100 பிளஸ் எத்தனை சதவீதம் அதிகரிக்கிறது? 6% அதிகரிக்கிறது. அப்ப 106/100ன்னு வரும். ஓகேவா? சப்போஸ் குறைகிறதுன்னு வந்ததுன்னா 100ல இருந்து இந்த 6 மைனஸ் பண்ணி 94/100ன்னு போடுவோம். நமக்கு இங்க அதிகரிக்கிறதுன்னு எடுத்ததுனால இதை விட்டுட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பாருங்க, 2018ல இருந்து 2016 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் n = 2 வருஷம் கிடைச்சிருக்கு. இப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல கேட்டிருக்காங்களா இல்லை ஃபியூச்சர் டென்ஸ்ல கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். கொஸ்டினை பார்த்தாவே தெரியுது 18ல இருந்து 16 போயிருக்காங்க. அப்போ இது வந்து பாஸ்ட், பின்னாடி உள்ளதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை கேட்டிருக்காங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது முன்னாடி உள்ளது. ஓகேவா? பின்னாடினா ஃபியூச்சர் ஆயிடும். இது முன்னாடி உள்ளதை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாஸ்ட் டென்ஸ்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், 106/100ங்கிறத 100/106 அப்படின்னு போடுவோம். சப்போஸ் ஃபியூச்சர் டென்ஸாக இருந்ததுன்னா 106/100ன்னு அப்படியே போட்டுப்போம். எந்த ஒரு மாற்றமும் செய்ய மாட்டோம். ஓகே, இது வரைக்கும் உள்ளது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து கண்டினியூ பண்றேன். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு வந்து என்னது P × அப்படிதான் போடுவோம் இல்லையா? அப்போ Pக்கு பதிலாக அந்த ஃபார்முலாவை வச்சு சொல்றேன். ஓகேவா? வட்டி கணக்குல நம்ம ஃபார்முலா போடுவோம். P × 1 + r/100 ஸோ அதை பேஸ் பண்ணி Pக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் என்ன இருந்திருக்கு, 2,38,765 தான் நம்ம P-ஆ எடுத்துப்போம். இன்டூ 1 + r/100 தான் நம்ம இங்க வந்து என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 100/106 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2ங்கிறதுனால நம்ம 2 தடவை போட்டுப்போம். 100/106 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா வகுக்க போறோம். ஓகேவா? ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன வரும், பிரைம் நம்பர் 53 வந்து இடையில வரும். ஸோ அதனால கவனமா பார்த்து வகுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, ரெண்டாவது டேபிள்ல போடலாமா? I2 10, I2 6, I2 10 0, திரும்ப இங்கேயும் 53 வரும், இங்கேயும் 50 வரும். ஸோ இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 53ஆல இந்த நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணணும், வகுக்கணும். வகுத்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சரை இந்த 250ஆல பெருக்கிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த 53ஆல 2,38,765 இதை நான் வகுக்க போறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 23, 2 வந்து 53ல வராது, 23 மடங்காது. அதனால இந்த 3 நம்பரா எடுத்துப்போம். 238ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அப்போ 238 வந்து எத்தனை தடவை இந்த 53ல அடங்கும் அப்படின்னா, ஸோ 53வது டேபிள் நீங்க போட போறீங்க அப்படின்னும் போது என்ன பண்ணிருங்க, டக்கு டக்குன்னு 53வது டேபிள சைட்ல எழுதிக்கோங்க. ஒரு 53 என்ன, சாரி 53வது டேபிள் தெரிலனாலும் கூட்டியாவது எழுதிக்கணும். ஓகேவா? 2 53 வந்து 6 வரும், I2 10 வரும், 106 வரும். 3 வந்து 9 15 159 வரும்.
453 வந்து 9 12 2 இது 1 15 20 21 வரும். ஓகேவா? அப்போ 212 வருது. இதுக்கு மேலே போனால் இன்னும் அதிகமாகிடும். அதை வேணா எழுதி பார்ப்போமா? 5 × 53 5 21 26 265 வரும். ஸோ இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். வேணும்னா அதுக்கப்புறம் எழுதிக்கலாம். ஸோ இப்போ 453 வந்து 212. ஓகேவா? அப்போ 453 212. மீதி என்னென்ன வருதுன்னு பாருங்க. இங்கே வந்து 6 வரும், இங்கே 2 வரும், இது 0 ஆகிடும். ஸோ இந்த 7 வந்து கீழே இறக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 553 265 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? அதுதான் டேபிளில் சைடில் எழுத சொன்னேன். மீதி என்ன வருது உங்களுக்கு? 2 வரும் இல்லையா? ஸோ அப்புறம் இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது, அப்புறம் 5 இருக்குது. அது 2 கீழே இறக்கிக்கலாம். ஏன்னா 22 அடங்காது, 26 அடங்காது. ஸோ 5 இறக்கிக்கலாம். ஸோ மறுபடியும் வந்து என்னது? 553 265 மீதி 0 வரும். அப்போ இங்கே என்ன நம்பர் கிடச்சிருக்கு நமக்கு? சரி, இங்கே 2 நம்பர் இருக்கிறதுனால இங்கே ஒரு 0 போடணும். ஓகேவா? வகுத்தல்ல இந்த மிஸ்டேக் மட்டும் எப்பொழுதுமே பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும்? ஒரு நம்பர் ஒவ்வொரு நம்பராக இறக்குனா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? அட் அ டைமில் 2 நம்பர் இறக்கியிருக்கோம் இல்லையா? அதனால இங்கே ஒரு 0 போட்டுட்டு தான் என்ன பண்ணணும்? கீழே வந்து இறக்கணும். ஓகே, சரி. இப்போ பாருங்க, மறுபடியும் என்ன பண்ணணும்? இந்த ஒரு 53க்கு என்ன பண்ணிட்டோம்? ஒரு தடவை கேன்சல் பண்ணிட்டோம். 4 5 0 5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ மறுபடியும் இந்த 53 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த 4 5 0 5 வந்து இந்த 53ஆல் வகுக்க போகிறோம். ஓகே, சரி. இப்போ 453 212 வந்திருக்கு. அப்போ 853 என்ன வரும்? 424 வருமா? இப்போ 853 424 வரும். மீதி பார்த்தீங்க அப்படின்னா 6 2. ஓகேவா? 5. அப்போ 553 265ன்னு வரும். அப்போ 0. அப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு? இந்த இடத்துல 85 கிடச்சிருக்கு. கிளியர்? ஸோ அப்போ 85 × 50 × 50 இந்த 3ஐயும் பெருக்க போகிறோம். ஈக்குவல் டு 85 × 50 × 50. ஓகேவா? இப்போ இதை பெருக்குனீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் உங்களுக்கான ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஓகே, பெருக்கிடலாமா? ஈஸி தான். 85, இது 8 கிடையாதுப்பா, 5 × 50. 0 5 25 5 மீதி 2 8 5 42 42. மறுபடியும் என்ன பண்ணணும்? 50ஆல் பெருக்கும். 0 0 5 25க்கு 5 மீதி 2 2 10 12க்கு 2 மீதி 1 4 5 21 21. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 21 25 2 0. ஓகேவா? ஆன்சர் புரிஞ்சுதா? கரெக்டானு பார்ப்போமா? இதில் எது ஆப்ஷனோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டாக இருக்கு. ஓகே, கிளியர்? அடுத்த சம் போலாமா? ஓகே, அடுத்த சம் போகலாம். அடுத்து 5வது சம். HCF ஆஃப் 144 ரூட் ஏ அண்டு 120 ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 144 ரூட் ஏ அப்புறம் 120 ஏ ரெண்டுத்துக்கும் HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது தமிழில் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரைட் கொஸ்டினை இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. ஓகே, சரி. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு கன்ஃபியூஷன் எங்கே வரும்னா, இந்த ஏ வருமா, இந்த ரூட் ஏ அப்புறம் வந்து ஏ, இது ரெண்டுத்துக்கும் எப்படி HCF எடுக்கிறது அப்படிங்கிறதுல தான் தப்பு பண்ணுவீங்க பெரும்பாலும். ஓகே, ஸோ இருந்தாலும் நான் ப்ராப்பராக எப்படி போடுறதுங்கிறத சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? 144 அப்புறம் 120 ரெண்டுத்துக்கும் HCF எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எப்பொழுதும் போல் 2வது டேபிள்லேயே போடுறேன். 7 2 14 2 2 4 6 2 12 0 மறுபடியும் 2 2ன்னு இல்லை 6ல் கூட போடலாம். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. 2ன்னும் பொழுது உங்களுக்கு என்ன வரும்? 3 2 6 6 2 12 3 2 6 0. அப்போ 36 30ன்னு வந்திருக்கு. மறுபடியும் 2. 3வது டேபிள் போடலாமா? 1 3 3 2 3 6 1 3 3 0. மறுபடியும் என்னது? 2வது டேபிள் 6 2 12 2 10. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த இருக்கக்கூடிய மதிப்புகளை அப்படியே என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கிக்கலாம். ஏன்னா நம்ம பண்ண போகிறது HCF.
சப்போஸ் எல்சிஎம்மாக இருந்தால் இந்த 6 5 சேர்த்து பெருக்கும். ஆனால் நம்ம இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுனால 2 × 2 × 3 × 2ஓட நிறுத்திப்போம். 2 2 4 4 12 12 2 என்ன வரும் 24ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ 24 அப்படின்னும் போது உங்களுக்கு ஆப்ஷனை பாருங்க. 24ங்கிறப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. ரூட் ஏவும் இருக்கு, ஏவும் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஏ ரூட் ஏ அப்புறம் வந்து ஏ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ரூட் ஏ அப்படிங்கிறத நம்ம என்னென்னு எழுதுவோம்? ரூட் ஏவை ரூட் ஏன்னு தான் எழுத முடியும். பட் இந்த ஏவை நம்ம ரூட் ஏ இன்டூ ரூட் ஏன்னு எழுத முடியுமா? ஏன்னா ரூட்டுக்குள்ள 2 தடவை ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னா, உதாரணத்துக்கு 2ன்ற நம்பர் 2 தடவை இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 2 4 4 வந்து ரூட்ல இருந்து வெளில எடுத்தோம்னா நமக்கு 2ன்ற ஒரு நம்பர் கிடைக்கும். 2 நம்பர் இருந்ததுன்னா ஒரு நம்பரை நம்ம வந்து வெளில எடுத்துருவோம், அப்படிதானே? ஸோ அப்போ இங்க ஏ இருக்குன்னா என்ன அர்த்தம்? உள்ள 2 நம்பரா இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். இதுல நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரூட் ஏ தான் கிடைக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, கிளியர்? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து 6வது சம். ஒரு பகடை உருட்டப்படும் பொழுது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சரி, இப்ப பகடை அப்படின்னும் பொழுது ஒரு பகடை தான். அதனால நமக்கு என்ன ஃபேஸ் என்னவா இருக்கும்? 1 2 3 4 5 6 அப்படிங்கிற இந்த 6 நம்பர்ல ஏதோ ஒன்னா இருக்கும். அப்ப என்ன ஃபேஸ் வந்து உங்களுக்கு 6ன்னு வரும். ஓகேவா? இப்ப என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? 4ஐ விட பெரிய எண். அப்ப 4 எடுத்துக்க கூடாது, 5ம் 6ம் தான். அப்ப என் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அப்ப 2/6 வந்து 1 2 2 3 2 6. அப்போ 1/3ங்கிறது தான் உங்களுக்கான நிகழ்தகவு. ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த சம் போலாமா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 7வது சம். ஒரு வகுப்பறையில் 60 மாணவர்கள் உள்ளனர். ஓகேவா? ஸோ ஆண்களை விட பெண்கள் வந்து 2 மடங்கு. ஓகேவா? இது ஒவ்வொரு டேட்டாவும் ரொம்ப முக்கியம், அதனால கவனமா படிச்சுக்கோங்க. வகுப்பறையில 60 மாணவர்கள், டோட்டல் வந்து 60 பேர் இருக்காங்களாம். ஆனா ஆண்களை விட பெண்கள் வந்து 2 மடங்கு அதிகமா இருக்காங்களாம். ஓகே, அப்ப கமல் என்ற மாணவன் முதலிலிருந்து தரவரிசையில் 17வது இடத்தை பெற்றுள்ளான். கமலுக்கு முன்பு 9 பெண்கள் இருந்தால் தரவரிசையில் கமலுக்கு அடுத்து எத்தனை ஆண்கள் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நான் இப்ப எப்படி இந்த கொஸ்டினை வந்து ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிறத கவனமா பாருங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் வந்து 60 பேர்னு சொல்லிட்டாங்க. அப்ப 60 டோட்டல். ஆனா ஆண்களை விட பெண்கள் வந்து 2 மடங்குன்ட்டாங்க. அப்ப இந்த 6 நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 1:2ன்ற விகிதத்துல பிரிக்கணும். ஓகே, அதாவது இந்த சைடு வந்து உங்களுக்கு 1 பங்காவும் அந்த சைடு 2 பங்காவும் 2 மடங்கு அப்படிங்கிற மாதிரியும் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த 60 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நான் இங்க 20:40 அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? விகிதத்தை விட்டுறேன். 20 40 அப்படின்னு பிரிக்கலாமா? ஆண்களை விட பெண்கள் 2 மடங்குன்ட்டாங்க. அப்ப இது வந்து ஆண்கள், இது பெண்கள். அப்ப ஆண்கள் 20 பேர்னும் பெண்கள் 40 பேர்னும் எடுத்துக்கலாமா? புரிஞ்சுதா? இப்ப அவங்க கொடுத்தது என்ன? மொத்த மாணவர்கள் 60 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்களை விட பெண்கள் வந்து 2 மடங்கு அதிகமா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது என்ன கொடுக்குறாங்கன்னா, கமல் என்ற மாணவன் முதலிலிருந்து தரவரிசையில் 17வது இடத்தை பெற்றுள்ளான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, கமல் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். ஓகேவா? சோ இப்ப இவன் என்ன பண்றான்? முதல்ல இருந்து, இது ஃபர்ஸ்ட் பிளேஸ்னு வச்சுப்போம். முதல்ல இருந்து என்ன பண்றான்? 17வது பிளேஸா அவன் வாங்கியிருக்கான். கமலுக்கு முன்புனா இந்த கேப்ல பெண்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க? 9 பேர் இருக்காங்க அப்படின்னா தரவரிசையில கமலுக்கு அடுத்துன்னா என்ன? இந்த 17க்கு அப்புறம் எத்தனை ஆண்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அப்ப
இங்க 17ன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த 9 பெண்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப மீதி இருக்கக்கூடிய எல்லாரும் என்னது, ஆண்களா இருப்பாங்க இல்லையா? புரிஞ்சுதா? இப்ப கமலையும் சேர்த்து இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஆண்கள் வந்து 8 பேர் இருப்பாங்க. புரிஞ்சுதா? இந்த இடத்துல இந்த 1ல இருந்து 17க்குள்ள 17ஐயும் சேர்த்து 8 ஆண்கள் இருப்பாங்க, 9 பெண்கள் இருப்பாங்க. ஸோ அப்ப மொத்த ஆண்கள், ஓகேவா, மொத்த ஆண்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 பேர். அதுல 18 பேர் இந்த ஃபர்ஸ்ட் 17க்குள்ள இருக்காங்கன்னா 17க்கு அப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா மீதி எத்தனை பேர் இருப்பாங்க, 12 ஆண்கள் இருப்பாங்க. ஓகே, அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர். புரிஞ்சுதா? திரும்ப வேணா ஒரு தடவை சொல்றேன். ஓகே, நமக்கு டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா 60 பேர் இருக்காங்க. ஸோ அதுல ஆண்களை விட பெண்கள் 2 மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த 60 டோட்டலை நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து 20 பங்கா 20 பேராகவும், இன்னொன்று 40 பேராகவும் பிரிச்சோம்னா இது ஆண்கள், இது பெண்கள்னு பிரிச்சுக்கலாம். இவங்க வந்து ஒரு பங்கு இருந்தா இவங்க என்ன பண்றாங்க, இதை விட 2 மடங்கு அதிகமா இருக்காங்க. அதுதான் இதோட மீனிங். இங்க 20னா 2 மடங்கு அதிகம்னா இன்டூ 2 தான் இல்லையா? ஸோ அப்போ இன்டூ 2 போட்டோம்னா 40 வரும். அது இங்கே இருக்குது, கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த 60 வந்து நம்ம ப்ராப்பராக ஆண்கள் பெண்களோட கவுண்டை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கமல் அப்படிங்கிற ஒரு நபர் ஓகேவா. ஸோ கமல்ன்றவங்க முதல் ஒரு ரேங்க் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்றாங்க, 17வது ரேங்க்ல இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 9 பெண்கள் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறம் எத்தனை ஆண்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இவ்வளவுதான் கொடுத்துருக்குற டேட்டா. இதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப இதுல 9 பெண்கள் இருக்காங்கன்னா 17க்குள்ள இந்த 9 பெண்களை மைனஸ் பண்ணிட்டோம், 17 மைனஸ் 9 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். அப்ப இந்த 8 ஆண்கள் வந்து இந்த இதுக்குள்ள இருக்காங்க, கமலையும் சேர்த்து. ஸோ அப்ப மொத்த ஆண்கள் நமக்கு தெரியும் என்னது, 20 பேரும் தெரியும். 20ல இந்த 18 இதுக்குள்ள போயிருச்சுன்னா மீதி 12 ஆண்கள் 17க்கு கீழே வருவாங்க. அப்ப ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்தது 8வது சம் பார்க்கலாம். 1800 தொகைக்கு ஆண்டிற்கு 6.1/4% வட்டி வீதம் 9 மாதங்களுக்கான தனி வட்டி என்னன்னு கேக்குறாங்க. தனி வட்டி தான் கொஸ்டின். அப்ப ஈஸியா போட்டுடலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்ப 16,800 இதான் என்னது, அசல் பி, மொத்த தொகை கிடையாது, பி. ஓகே, ஸோ அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 16,800. இப்போ இந்த ஆரை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து எழுதிக்கலாமா. பி இஸ் ஈக்குவல் டு 16,800. இப்போ இந்த ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6/1/4ன்னு இருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், சாதாரண நான் ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறேன். 6 நாள் 24, 24 ஒன்றும் 25/4ன்னு வரும். இது ரெண்டையும் பெருக்கணும், வர ஆன்சரோட இந்த 1 கூட்டணும். ஓகே, அப்போ 25/4ன்னு வந்திருக்கு. இங்கே 9 மாதங்கள்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுவே வருடங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே எடுத்துப்போம். மாதங்கள்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும், 9 டிவைடட் பை ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அப்போ 12ன்னு வரும். 3 9, 4 12, அப்போ 3/4 அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா. சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச எஸ்ஐ ஃபார்முலா. SI is equal to PNR/100. இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 16,800 இன்ட்டு 3/4 இன்ட்டு 25/4 டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 1 நாள் 4, நன்னாங்கு 16, 2 நாங் 8. ஓகே, அடுத்தது 2 2 4, 2 2 4, 1 2 2. ஸோ அப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்க, 21 இன்ட்டு 3 இன்ட்டு 25 டிவைடட் பை 2. வர ஆன்சரை இந்த 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கலாமா. ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம். என்ன வரும், 3 2 3 6, 63 இன்ட்டு 25 என்ன வரும், 5 3 15க்கு 5 மீதி 1, 5 31 31. அடுத்தது 3 2 6, 6 2 12.
5 7 5 1. அப்போ 1575 அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, கரெக்டா இல்லை ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சா? கரெக்டு தான். ஸோ இப்போ இந்த 1575 என்ன பண்ணணும், 2ஆல் வகுக்கணும். 1 2 2, 7 2 14 மீதி 1, 8 2 16 மீதி 1, 7 2 14 மீதி 1 வரும். புள்ளி வச்சு 0 சேர்த்திங்கன்னா 5ன்னு வரும். ஸோ 2 10ன்னு வரும். கரெக்டா? மிஸ்டேக் இருக்கா? இல்லை, கரெக்டு தான். 787.5ங்கிற ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் 787னாலும் சரி 787.5னாலும் 787.50 அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு ஆன்சர். ஆக்சுவலாக இதை நீங்கள் ஃபுல்லாக கூட போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்ம வகுக்கிறோம் இல்லையா, இப்போ 7 2 14ன்னு கிடைக்குதுல்ல, இங்கேயே நீங்கள் ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து இந்த இடத்துல 8 இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அங்கேயே கூட சூஸ் பண்ணலாம். இருந்தாலும் ஃபுல்லாக கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். அடுத்து 9வது சம் போகலாம். ஸோ இந்த சம்மை ட்ரை பண்ணுங்க. ஃபோன் என்ற சொல் SKRQH என குறிக்கப்பட்டால் ரேடியோ என்ற சொல் எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீக்வன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஓகேவா, நான் கொஞ்சம் டைம் தரேன். சரி, ஓகே, இதுக்கு ஆன்சர் நானே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது PHONE இந்த ஃபோன் வந்து SKRQH அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Pக்கும் Sக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது Pக்கு அப்புறம் பாருங்க, எழுதிடுவோமா? சரி, ABCD ஃபுல்லாக எழுதிடுறேன். ஓகே, ஸோ அப்போ Pக்கு அப்புறம் பாருங்க, P இது இருக்கு. Pயை வந்து என்னன்னு கோட் பண்ணியிருக்காங்க, Sன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ Pக்கும் Sக்கும் நடுவில் 2 லெட்டர் இருக்கு. அடுத்தது Hஐ வந்து Kன்னு கொடுத்துருக்காங்க. H இது இருக்கு, K வந்து இங்கே இருக்கு. ஸோ அப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் 2 லெட்டர் இருக்கு. அப்போ ஒவ்வொரு அந்த லெட்டரையும் 2 லெட்டர் கழிச்சு, அதாவது +2 போட்டு மூணாவதாக இருக்கக்கூடிய +3 அப்படின்னு கூட சொல்லலாம். டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா +3 வரும். ஓகேவா? ஸோ இருந்தாலும் அந்த +1 +2 +3 அப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத விட நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த லெட்டருக்கும் நம்ம கோட் பண்ணியிருக்கிற இந்த லெட்டருக்கும் இடையில எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கூட நீங்கள் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓ வந்து ஆர்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஓ எங்கே இருக்குது, இது இருக்குது. ஸோ இதை வந்து ஆர்னு கோட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு இடையில இந்த 2 லெட்டர் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பேட்டர்ன் இதுதான்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரேடியோ அப்படிங்கிறத நம்ம எப்படி கோட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு லெட்டர்லேயே நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். அப்போ பாருங்கள், ஆர் எங்கே இருக்குது, இது இருக்குது. 2 லெட்டர் விட்டுட்டிங்கன்னா யூங்கிறது தான் ஆன்சராக வரும். அப்போ யூன்னு இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. அப்போ UDGLR அப்படிங்கிறது தான் ஆன்சர். இருந்தாலும் கரெக்டாக மற்றதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணி காமிச்சிடறேன். ஓகே, அடுத்த லெட்டர் என்ன, ஏ. ஏக்கு 2 லெட்டர் விட்டுட்டிங்கன்னா டின்னு வரும்.
இப்போ இங்கே டி இருக்கு. அடுத்தது டி டி 2 லெட்டர் விட்டுட்டீங்கன்னா ஜீன்னு வரும். இங்கே 3வது லெட்டர் ஜீன்னு இருக்கு. அடுத்தது ஐ ஐ இது இருக்கு. 2 லெட்டர் விட்டுட்டீங்கன்னா எல்லுன்னு வரும். ஸோ அப்போ அடுத்தது எல் இருக்கு. அடுத்தது ஓ ஓ இங்கே இருக்கு. இதுக்கு 2 லெட்டர் விட்டுட்டீங்கன்னா ஆறுங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். 71 59 48 38 29. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி. இப்போ பாருங்க, 71க்கும் 58க்கும் மைனஸ் பண்ணுங்க. 71 சரி 59 இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 11. அப்போ என்ன வரும்? 2 1 12. இது டிஃபரன்ஸ் வந்து 12. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து 11. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 10. அதாவது மைனஸ் பண்ணுறோம். இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை மைனஸ் பண்ணுறோம். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 9. அடுத்து பாருங்க, 12 11 9 சாரி 10 9ன்னு ஒவ்வொரு நம்பராக டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு, இறங்கிட்டே வந்திருக்கு. இப்போ அடுத்து வர்றது 8 நம்பர் மைனஸ் பண்ணி வந்திருக்கணும். அப்போ 29ல் 8 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 21ங்கிற நம்பர் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதா? ஈஸி தான் இல்லையா? அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து 11வது கொஸ்டின். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில் 22,050 ஆகிறது எனில் அசல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அசல் நமக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷம். கூட்டு வட்டின்னு சொல்லிட்டாங்க. ஆர் வந்து 5%. ஆகிறது அப்படின்னா இது என்ன அமௌண்ட்டு? டோட்டல் அமௌண்ட்டு 22,050. ஓகே, அசல் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும். சிஐலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? அசலாக சிஐ அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அசல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மொத்த தொகையிலேருந்து சிஐ மைனஸ் பண்ணி கிடைக்கக்கூடியது தான் எனது அசல். இன்னும் சொல்லணும் அப்படின்னா மொத்த தொகைனா என்னன்னா நமக்கு அசலையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் சேர்த்தது தான் இந்த மொத்த தொகை. இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் புரியணும். ஓகே, சரி. இப்போ பாருங்க, நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து A is equal to P into 1 plus R by 100 whole power n. இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஏ பார்த்தீங்க அப்படின்னா என்னது? 22,050 ஈக்குவல் டு பி நமக்கு தெரியாது, அது அப்படியே வச்சுக்கலாம். ஆர் வந்து 5%. ஸோ வந்து 105/100ன்னு ஒரு எல்சிஎம் எடுத்தோம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷம். அதனால இதை 2 தடவை போட்டுப்போம். ஓகே, அவ்வளோதான். ஸோ அப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பியை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இன்ட்டு அப்போ 100 வந்து மேலே போயிடும். 105 வந்து என்ன ஆகிடும்? கீழே வந்துடும். ஈக்குவல் டு பி. அவ்வளோதான். இப்போ 2 5 10 1 5 2 5 10 0. ஏன் அதே தான் 20ன்னு வரும். இப்போ 21ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 21வது வாய்ப்பாடால் கேன்சல் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 3வது வாய்ப்பாடால் கூட பண்ணலாம். ட்ரை பண்ணலாமா? 7வது வாய்ப்பாடை பண்ணலான்னு நினைக்கிறேன். 3 21 3 21 மீதி 1 வரும். 1 7 மீதி 3 வரும். 5 35 0. ஓகே, அடுத்தது மறுபடியும் இதை போடலாம். 3 21 4 28 29 30 31. அப்போ 3 வருமா? 5 35 0. ஓகே, ஸோ இப்போ 3வது டேபிள் அடிக்கலாமே. 1 3 3 I3 15 0. மறுபடியும் 3ஆல் அடிக்கலாம். I3 15 0. அப்போ நமக்கு இங்கே என்னென்ன நம்பர் இருக்குது? 50 20 20. இப்போ P is equal to 50 into 20 into 20. ஸோ இதை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஃபுல்லாக பெருக்கணும்னு கூட தேவையில்லை. பாருங்கள், 3 0 இருக்கா? 1 2 3. இப்போ 2 2 4 4 5 20. அவ்வளோதான். இப்போ 20,000 அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர். அப்போ ஆப்ஷன்
டி. கிளியர்? அடுத்த சம் போலாமா? நாலு 28. ஓகே, அடுத்தது வந்து 12வது சம் பார்க்கலாம். 1/2, 1/6, 1/12, 1/20 இந்த தொடர்ல இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? 1/20 அப்படின்னு ஒன்று வரும். இதுக்கப்புறம் இந்த 1/20க்கு அப்புறம் ஒன்று வரும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் வந்து கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரான்னு கண்டுபிடிச்சி அந்த ஃபார்மேட் படியும் போடலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். இந்த ஒவ்வொரு நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த 2க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 12, 12க்கு அப்புறம் 20 இதெல்லாம் எப்படி வந்திருக்குங்கிற அந்த சீக்வன்ஸை கண்டுபிடிச்சாலும் என்ன பண்ணலாம், அடுத்த டேர்ம் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ட்ரை பண்ணலாமா? சரி பாருங்க, 2, 6, 12, 20. 2க்கு அப்புறம் 6 பார்த்தீங்கன்னா +4 பண்ணி வந்திருக்கு. 6க்கு அப்புறம் 12 பார்த்தீங்கன்னா +6 பண்ணி கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ 12க்கு அப்புறம் 20ங்கிறது +8. ஓகேவா? அப்போ அடுத்து என்ன வரணும் பாருங்க, 4, 6, 8. அடுத்து என்ன வரணும்? +10 வரணும். அப்போ 20க்கு அப்புறம் என்ன வரும்? +10 பண்ணிங்கன்னா 30ன்னு வரும். அப்போ 1/30ன்னு இருக்கிற ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். கிளியரா? அடுத்த சம் போகலாம். 13வது சம். ரூபாய் 35,500க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 3.5 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வட்டி சம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் தனி வட்டியா கூட்டு வட்டியான்னு பார்க்கணும். அப்போ நமக்கு தனி வட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறையா அரையாண்டுக்கு ஒரு முறையாங்கிறத பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அது நமக்கு இங்கே கொடுக்கல. அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு தடவை தான் கணக்கிடுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 3.5 ஆண்டுகளுக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து என்னது, பி. இப்போ பி இஸ் ஈக்குவல் டு 35,500, ஆர் இஸ் ஈக்குவல் டு 10%. என் பார்த்தீங்க அப்படின்னா 3 1/2. இப்போ 3 2 6, 6 1 7. அப்போ 7/2ன்னு வரும். ஓகே, இப்போ நமக்கு ஃபார்முலா SI இஸ் ஈக்குவல் டு PN R/100. இப்போ பின்னும் போது 35,500 இன்டூ N வந்து 7/2 இன்டூ R வந்து என்ன 10% டிவைடட் பை 100. 1 2 2 I 2 10ன்னு வரும். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத அப்படியே பெருக்கி போட்டுக்கலாம். ஓகேவா? 355 இன்டூ 7 இன்டூ 5. அவ்வளோதான். என்ன பண்ணணும்? பெருக்கணும். ஃபுல்லாக பெருக்கணும் கூட தேவையில்ல. நீங்கள் லாஸ்ட் டிஜிட் வச்சு கூட ஆன்சர் போடலாம். லாஸ்ட் டிஜிட் வச்சு போட முடியாது, ஏன்னா இங்கே 0 இருக்கு, 0 இருக்கு. போடலாம், ஒரு 5 இருக்கு இல்லையா, அதனால மேபி ட்ரை பண்ணலாம். சரி, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் ஏதாவது 2 பெருக்கிக்கிறேன், அப்புறம் மற்றதை இது பண்ணலாம். பாருங்க, 7 5 35. ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் இதை எப்படியே வச்சு லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கலாம். நான் ட்ரை பண்ணுறேன் பாருங்க, எப்படி ட்ரை பண்ணுறேன்னா அப்புறமா ப்ராப்பராக எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரை பெருக்கிறோம். 355 இன்ட்டு 7. இது பெருக்குனீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து என்ன வரும்னா 7 35 தான். ஸோ 5 தான் வரும் லாஸ்ட் டிஜிட். இப்போ இந்த 5ஓட வரக்கூடிய இந்த ஆன்சரோட நான் என்ன பண்ணுறேன், இந்த 5 பெருக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி பெருக்கினாலும் உங்களுக்கு 5 25ன்னு சொல்லி கடைசியாக வரக்கூடிய இந்த டிஜிட் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், 5ஆக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து பி தான் இதுக்கு ஆன்சராக வரும். ஓகேவா? இருந்தாலும் உங்களுக்கு டவுட் வரும், அது எப்படி நான் சொன்னேன்னு. ஸோ அதனால் நம்ம ப்ராப்பராக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அந்த ஆன்சர் வருதான்னு பார்த்துடலாம். ஓகே, இன்ட்டு 5. ஓகே, அப்போ 355 இன்ட்டு 7. 7 5 35க்கு 5, மீதி 3. 7 5 35, 35ம் இந்த 3ம் 38 வரும். ஸோ 8 இங்கே போட்டுட்டா 3 இங்கே இருக்குது. 3 7 21, 21 3 24. ஓகேவா? அடுத்தது இந்த வந்திருக்கிற ஆன்சரோட நம்ம என்ன பண்ணணும், இந்த 5 பெருக்கணும். ஓகே, இப்போ 5 25, மீதி 2. அடுத்தது 8 5 42, 42க்கு 2, மீதி 4. 4 5 24, 24க்கு 4, மீதி 2. 2 5 10, 10 2 12. இப்போ 12 425. ஓகேவா? 12,425 ஆப்ஷன் பி வந்துச்சா? ஸோ இதை தான் நான் என்ன பண்ணேன், இந்த 2 நம்பரை மட்டும் பெருக்கி இந்த 2 நம்பரை மட்டும் பெருக்கி இந்த இடத்துல என்ன வரும்,
அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். சப்போஸ் 0 வந்துச்சுன்னா ஃபுல்லாக தான் கண்டுபிடிக்கணும். பட் நமக்கு 5ன்னு வந்ததுனால நம்ம அங்கேயே ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக யோசிக்க கற்றுக்கோங்க. அடுத்தது 14வது கொஸ்டின். ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். இந்த 24 ரொம்ப முக்கியம், ராசியான நம்பர் போல இருக்கு. இந்த ஆட்கள் நாட்கள்ல இதோட நம்ம வந்து நிறைய தடவை இந்த 24 நாட்கள் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்ப ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர் எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஒரு வேலையை என்ன பண்றாங்க, 24 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப 1/24ன்னு எடுத்துப்போம். அடுத்தது ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஏ பிளஸ் பி வந்து 1/6ன்னு எடுத்துப்போம், 6 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ அப்ப பி மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? அப்ப ஏ பிளஸ் பி சீக்வல் டு தான் என்னது, 1/6. இப்போ ஏக்கு பதிலாக இந்த இதை எடுத்துக்கோங்க, இதை தான் நான் இப்படி மாத்துறேன். ஏக்கு பதிலாக நமக்கு ஆன்சர் தெரியும், 1/24 பிளஸ் இந்த பி தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம், சீக்வல் டு 1/6. அவ்வளோதான். இப்போ பி சீக்வல் டு இந்த 1/6 அப்படியே இருக்கட்டும். இந்த பிளஸ் 1/24 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 1/24ன்னு வரும். இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 6க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 24 தான் வரும் இல்லையா? ஸோ அப்போ 24, இங்கே 24 வரணும்னா 4ஆல் பெருக்கணும், மேலேயும் 4ஆல் பெருக்கணும். அப்போ 4 - 1ன்னு வரும். அப்போ உங்களுக்கு 3/24ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணலாம், 1 3 3 8 3 24ன்னு வரும். ஸோ அப்போ பிக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 1/8ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம இதை என்னன்னு எடுத்துப்போம், 8 நாட்கள் அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா? அவ்வளவுதான். அப்ப பி மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சிருக்காருன்னா 8 நாள்ல செஞ்சிருக்காரு. கிளியர்? அடுத்த சம் போலாமா? இதுக்கு ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் பி. அடுத்து 15வது சம். ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 1200க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதம் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 1200க்கு வட்டி அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருப்போம், ஒன்று தனி வட்டி இல்லை கூட்டு வட்டி சார்ந்த சம்ஸ் பார்த்துருப்போம். இல்லை அப்படின்னா தனி வட்டி கூட்டு வட்டியில ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட்டு வட்டியில வந்து அரையாண்டுக்கு ஒரு தடவை, காலாண்டுக்கு ஒரு தடவை அல்லது ஆண்டுக்கு ஒரு தடவை அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா இன்னொன்று என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் எண்ணை வந்து ஒன்று மாதங்களில் கொடுத்துருப்பாங்க, இல்லை நாட்களில் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி ஆண்டுகளில் கொடுத்து அந்த ஆண்டுகளை தான் அரையாண்டு, ஒரு ஆண்டு, காலாண்டு அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பார்க்கல. என்ன, அதாவது தனி வட்டி கூட்டு வட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அரையாண்டுக்கு ஒரு தடவை கணக்கிடுற மாதிரி நம்ம பார்க்கல. ஓகேவா? ஸோ அதுதான் இதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அரையாண்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வட்டி விகிதம் 6 வந்து என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 2 போடுவோம் இல்லையா? அப்போ 10% டிவைடட் பை 2 போட்டோம்னா 5%ன்னு வந்துடும். அடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதை இன்டூ 2ன்னு போடுவோம். அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஓராண்டுக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஒரு ஆண்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அரையாண்டுக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிடுறாங்கன்னா 1 × 2 நமக்கு 2 வருஷம்னு கிடைக்கும். அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸும் கிடைச்சிருச்சு, அடுத்தது இந்த வட்டி விகிதமும் கிடைச்சிட்டு, இது ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணலாம். பொதுவாக தனி வட்டி கூட்டு வட்டி ரெண்டுத்துக்கும் இடையில கூட வித்தியாசத்துக்கு ஃபார்முலானா P × R + 100 ஹோல் பவர் n, அவ்வளோதான் இல்லையா? அதாவது 2 வருஷத்துக்கு அப்படின்னும் போது ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ பிக்கு பதிலாக 1200 இன்டூ R வந்து 5% டிவைடட் பை 100 இன்டூ 2ங்கிறதுனால 5/100 இன்னொரு தடவை வந்துடும். அவ்வளோதான். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், 4 5 5, 2 5 10 0, 4 2 2 0,
6 2 12 3 2 6 I 2 10 4 5 5 4 5 5. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? எல்லாம் கேன்சல் ஆகி இந்த 3 மட்டும்தான் இருக்கு. அப்போ நமக்கான தனி வட்டி கூட்டு வட்டி ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னது? 3 ரூபாய். ஆப்ஷன் டி. ஓகே, கிளியர்? ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். P இன்டூ R பை 100 ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக இது என்ன, நான் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன், அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். 16வது சம். 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றினுடைய அதிகபட்ச நீளம் என்னன்னு கேட்குறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒன்றாக சந்திப்பர், ஒரே நேரத்தில் ஒலிக்கும், அப்புறம் இந்த அதிகபட்ச இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதெல்லாம் வந்து HCM HCF சார்ந்த சம் அப்படின்னு. இந்த இடத்துல அதிகபட்ச நீளம்னு இருக்கிறதுனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? HCF கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, முக்கியமான ஒரு ரூல் LCM HCF பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய இந்த யூனிட்டை ஒரே யூனிட்டா என்ன பண்ணணும்? மாற்றணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்க, மீட்டர்னு இருக்கு, இங்கே சென்டிமீட்டர்னு இருக்கு. அப்போ ஒன்று எல்லாத்தையும் மீட்டருக்கு மாற்றணும், இல்லை சென்டிமீட்டருக்கு மாற்றணும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத எப்படி மாற்றலாம்? ஃபர்ஸ்ட் 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். ஓகேவா? இது தெரிஞ்சாதான் இந்த சம் போட முடியும். அப்போ பாருங்க, 100 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 20 இருக்கா, ப்ளஸ் 20 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 120 சென்டிமீட்டர்னு வரும். இது எதுக்கு? இந்த ஒரு இதுக்கு மட்டும். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது இது 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர். 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர். அப்போ 3னா என்ன வரும்? 300 சென்டிமீட்டர் ப்ளஸ் 60 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 360 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இது முடிஞ்சு. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? 4 மீட்டர்னு இருக்குது. 4 மீட்டர்னா என்ன வரும்? 400 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்னென்ன நம்பருக்கு HCF கண்டுபிடிக்க போகிறோம்? இப்போ எல்லாமே சென்டிமீட்டருக்கு மாற்றியாச்சு. பாருங்க, 120 360 400. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்லாத்துலேயும் 10 காமனாக இருக்குது. ஸோ வந்து 12 36 40. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4வது டேபிள் போடலாம். இல்லை அது தெரியல, எனக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, பேசிக்காக 2வது டேபிளில் இருந்து கூட போகலாம். 2 4 3 12 1 2 2 8 2 16 2 2 4 0. மறுபடியும் 2 வரும். இப்போ 2 2 4 9 2 18 5 2 20. ஓகேவா? ஸோ நம்ம HCF கண்டுபிடிக்கிறதுனால இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு என்ன வந்திருக்கு? 12. ஒரு நிமிஷம், ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருக்கு, நானும் கவனிக்கல. ரெண்டு 6 2 12. நான் இந்த இடத்துல 4ன்னு தெரியாமல் போட்டுட்டேன். 6 2 12 1 2 2 8 2 16 2 2 4 0. ஓகேவா? மறுபடியும் 2 போட்டோம்னா 3 2 6 9 2 18 5 2 20. ஸோ இதுக்கப்புறம் காமன் டேபிள்னு பார்த்தீங்கன்னா 3 வரும். ஆனால் இந்த 10 வந்து 3ல் வராது. ஸோ அதோட நிப்பாட்டிக்கலாம். ஸோ இதை மட்டும் பெருக்கிக்கோங்க. LCMனா ஃபுல்லாக பெருக்குவோம், HCFனால இதோட நிறுத்திப்போம். 10 × 2 × 2 2 2 4 4 10 40. அப்போ ஆன்சர் வந்து 40 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் என்னது உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா? கொடுத்துருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரே யூனிட்டுக்கு மாற்றிக்கணும். மாற்றினதுக்கு அப்புறமா அந்த மாற்றிருக்கிற நம்பருக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஏன் HCF கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அதிகபட்ச நீளம் தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம HCF கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக அந்த யூனிட் வந்து நம்ம மாற்றின யூனிட்டில் தான் போடணும். ஓகேவா? ஸோ மீட்டர் இருந்ததுன்னா கன்ஃபியூஸ் பண்ணி தப்பாக போட்டுறக்கூடாது.
ஓகே, அடுத்தது 17வது சம். கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட இடத்தை பூர்த்தி செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினை கவனிங்க. A17, D10, G14 டேஷ் M11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கவனிங்க. J 2 இடத்துல இருக்கு, K 2 இடத்துல இருக்கு. அடுத்தது 7, 4, 7, 4 2 இடத்துல இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணணும், 2 லெட்டரும் நம்பர் ரெண்டையுமே கண்டுபிடிச்சாகணும். ஓகேவா? சப்போஸ் ஏதாவது ஒரு இது மாறி இருக்குன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு இதை கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம லெட்டர் நம்பர் ரெண்டையுமே கோட் பண்ணணும், சாரி டீகோட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ A B C D E F G H I J K L M N O P இது வர போதும். சரி, இப்போ பாருங்க A, அப்போ ஏக்கு அடுத்து என்ன வந்திருக்கு, டிங்கிற லெட்டர் வந்திருக்கு, இடையில 2 இருக்கு. டிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜி வந்திருக்கு, இடையில 2 இருக்கு. ஜிக்கு அடுத்தது என்ன வந்திருக்குன்னு தெரியல, பட் ஆனால் எம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி போட்டு பாருங்க, 2 லெட்டரை விட்டுட்டு ஜே வரணும், ஜேக்கு அடுத்து 2 லெட்டர் விட்டுட்டு எம் வந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு இது 2ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாருங்க, நம்பரை கோட் பண்ணலாம். 17, 10, 14, வேற என்ன இருக்கு, 11. ஓகே, 10, 14, 11. இப்போ இதில் எல்லாத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்க்கணும். 17 10 ஆயிருக்கு அப்படின்னும் போது -7 ஆயிருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, 10ல இருந்து 14 ஆயிருக்கு. ஸோ +4 ஆயிருக்கு. அடுத்தது என்ன ஆகிருக்கு அப்படின்னா, என்ன ஆயிருக்குன்னு நமக்கு தெரியல, பட் திரும்ப 11 வந்திருக்கு. ஸோ இப்போ நான் இதே பேட்டர்னை திரும்ப டீகோட் பண்ணி பார்க்குறேன். -7 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 7 வரும். 7ல இருந்து மறுபடியும் +4 போட்டோம்னா 11 வருதான்னு பார்க்கணும், வருது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். அப்போ பாருங்க, J7 ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். 4ன்னு இந்த இடத்துல நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வராது, ஏன்னா நமக்கு -7 பண்ணணும், 4 வராது. அதுல இருந்து +4 பண்ணோம்னா அந்த 11 வராது. கரெக்டாக சூட் ஆகிற அந்த ஆன்சரை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது 18வது கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது 18வது சம். 15, 18, 20ஆல் மீதியின்றி வகுபடும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது மாதிரி கணக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அது என்ன 3 ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய அந்த எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 15, 18, 20 இந்த எண்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த எல்சிஎம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எல்சிஎம்மை வச்சு மிகப்பெரிய அந்த 4 இலக்க எண் அதை வந்து டிவைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டெப் 1 வந்து ஸ்டெப் 1 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய அந்த எண்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்தது 2வது ஸ்டெப், மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படிங்கிறது என்ன, இதுதான் இல்லையா? ஸோ 4, 9 போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ இதுதான் என்னது, மிகப்பெரிய 4 இலக்க எண். சப்போஸ் இப்போ இதோட 1 சேர்த்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும், 5 இலக்கமாக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ இது மிக சிறிய 5 இலக்க எண். இது மிகப்பெரிய 5 இலக்க எண் அப்படின்னா என்ன ஆகும், 5 தடவை 9 வரும். ஓகே, ஸோ அப்போ இதை எப்போதுமே கவனிச்சுக்கணும். மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னா 4 தடவை 9 போடணும். ஸோ பாருங்க, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய எல்சிஎம் வந்து என்ன பண்ணணும், இந்த 4 இலக்க எண்ணை இந்த எல்சிஎம்மால வகுக்கணும். வகுக்கும் பொழுது நமக்கு ஒரு மீதி கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த மீதியை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மிகப்பெரிய 4 இலக்க எண்ல இருந்து இந்த மீதியை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த சம்முக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ 15, 18, 20 இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 5 3 15, 6 3 18, 20. அடுத்தது பாருங்க, 2வது டேபிளில் போடலாமா, 5 3 2 6, 1 2 0. அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணலாம், 5வது டேபிளில் போடலாம். 1 5 5, 3 2 5 10. அவ்வளோதான். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கலாம்.
2 6 6 5 30 30 × 3 என்ன வரும் 90 90 × 2 180. அப்போ எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 180. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுதா? இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்? மிகப்பெரிய 4 இலக்க எண் இதை என்ன பண்ணணும் 180ஆல் வகுக்கணும். ஏன் 180ஆல் வகுக்கிறோம்? நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து 180 எல்சிஎம். அதனால நம்ம 180ஆல் வகுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. மிகப்பெரிய அந்த 4 இலக்க எண்ணை எதால் வகுக்கணும் 180. ஸோ இப்போ 5 180 என்ன வரும் 900 வரும் இல்லையா? ஸோ அப்போ மீதி என்ன வரும் 99 கிடைக்கும். ஸோ மீதி இந்த 9 இருக்கு இல்லையா, அதையும் கீழே இறக்கிக்கலாம். மறுபடியும் 5 180 என்ன வரும் 900 வரும். மீதி பார்த்தீங்க அப்படின்னா 99 வரும். இதுக்கப்புறம் இங்கே நம்பர்ஸ் இல்லை. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல மீதி என்ன கிடைச்சிருக்கு 99 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மீதி என்னது 99. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு மிகப்பெரிய 4 இலக்க எண்ணிலேருந்து கிடைச்சிருக்கக்கூடிய மீதியை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? கொஷினை நல்லா கவனிங்க. 15, 18, 20 இந்த இதனால மீதியின்றி வகுபடக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 4 9 போட்டிங்கன்னா இதுதான் மிகப்பெரிய 4 இலக்க எண். ஆனால் நமக்கு இந்த எண்களால் மீதியின்றி வகுபடும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு எல்சிஎம்மை இந்த மிகப்பெரிய 4 இலக்க எண்ணை வந்து என்ன பண்ணுறோம் எல்சிஎம்மால் வகுக்கிறோம். வகுத்துட்டு நமக்கு மீதி கிடைக்குது. இந்த மீதியை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மிகப்பெரிய 4 இலக்க எண்ணிலேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா? அடுத்தது 19வது சம். எல்சிஎம் ஆஃப் p² - 3p + 2. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஆனால் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, p² - 3p + 2. இன்னொன்று என்ன p² - 4. ஸோ இதை வந்து பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 2 வரணும், கூட்டணும் அப்படின்னா -3 வரணும். -1 -2. ஓகேவா? அப்போ p - 1 p - 2. ஓகே, ஸோ 2 டேர்ம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த p² - 4ங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். p² - 2² எழுதலாம். இப்போ இது வந்து a² - b² ஃபார்முலாவில் அந்த பேட்டர்ன் படி இருக்குது. ஸோ அப்போ a - b × a + b அதன்படி p - 2 × p + 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் ரெண்டையும் எடுத்துக்குவோம். இந்த இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ எல்சிஎம் அப்படின்னும் போது எல்லாத்துலேயும் p - 1 p - 2 2 தடவை இருக்குது. ஸோ ஒரு தடவை போட்டுக்கலாம். அடுத்தது இந்த p + 2 எடுத்துக்கலாம். இப்போ இந்த p - 2 + 2 இது ரெண்டும் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது p² - 4, அதாவது p² - 2² அதை நம்ம p² - 4ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அப்போ p - 1 × p² - 4. இப்போ இதுதான் ஆன்சர். இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ரெண்டுத்துலையும் மைனஸ் இருக்கணும். ஓகே, கிளியரா? அடுத்த சம் போலாமா? அடுத்து 20வது சம். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பின்வரும் படம் அமைய பயன்படுத்தப்பட்ட குறைந்த அளவு நேர்கோடுகளினுடைய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் எப்பொழுதுமே கவனமாக பார்க்கணும். இந்த மாதிரி டயக்ராமை பார்த்த உடனே எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ கொஸ்டினை பார்த்துட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். பின் வரக்கூடிய இந்த படம் வரைகிறதுக்கு எந்த அளவுக்கு குறைந்த அளவு நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அளவு குறைந்த அளவில் நேர்கோடுகள் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நேர்கோடுகள் ஸ்ட்ரைட் லைன்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? நேர்கோடுகள் எத்தனை இருக்குது வேணலாமா? 1 2 3 4. இப்போ 4 நேர்கோடுகள் இருக்குது. கிளியர்? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செங்குத்து கோடுகள் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். இங்கே செங்குத்து கோடு ஒன்றுமே இல்லை, கரெக்டாக? அப்போ 0. அடுத்தது இந்த சைடு, ஓகேவா? இந்த சைடு இருக்கிற மாதிரி எத்தனை கோடுகள் இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 4. இப்போ 4. ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த சைடு ஆப்போசிட் சைடு இப்படி சாஞ்ச மாதிரி எத்தனை கோடு இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? 1 2 3 4. அப்போ 4. ஓகே, ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 4 4 8
12. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 12. கிளியரா? ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நேர்கோடுகள் பார்க்குறீங்க, அப்புறம் செங்குத்து, அப்புறம் ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சாய்ந்த கோடுகளின் எண்ணிக்கை. ஓகே, அடுத்தது 21வது சம். கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்க போறோம். 1.5 ஆண்டுகளுக்கு அசல் ரூபாய் 5000, 20% ஆண்டு வட்டி வீதம் அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 5000 அப்படிங்கிறது என்னது? பி. பி இஸ் ஈக்குவல் டு 5000. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுது அப்படின்னு சொன்னதுனால 6 நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 2 போடுவோம் இல்லையா? அப்போ 10% வந்துடும். என்ன வந்து என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 2 போடுவோம். ஓகே, அப்போ இந்த 1/2 அப்படிங்கிறத நீங்கள் 2ஆல் பெருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3ன்ற நம்பர் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் போட்டு பார்க்கலாம். இல்லது 1.5 வருஷத்துக்கு அரையாண்டுக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 3 தடவை கணக்கிடுவோம் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாவே தெரியும். எப்படி? இப்போ 1 அப்படிங்கும்பொழுது அதில் 1 வந்து எப்படி பிரிக்கலாம்? அரையும் 1. ஸோ இப்போ இந்த 1.5 தான் இருக்கு இல்லையா டோட்டலாகவே? பாருங்க, இந்த இருக்கிற 1.5 வருஷத்தை நான் தனித்தனியாக எழுதியிருக்கேன். அரையாண்டுக்கு ஒரு தடவை கணக்கிடப்படுது. அப்போ அரைன்னு மொத்தம் 3 தடவை கணக்கிடப்படுது. அதுதான் அந்த எண். புரியுதா? நீங்கள் ப்ராப்பராக போட்டாலும் இல்லை இந்த மாதிரி லாஜிக்காக யோசிச்சு போட்டாலும் ஓகே தான். n இஸ் ஈக்குவல் டு என்னது? 3. அவ்வளோதான். இனி நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு பி என்னது? 5000 இன்ட்டு 1 + r/100க்கு பார்த்தீங்கன்னா இங்கே 100 இருக்கா? சாரி 10 இருக்கா? 10%. அப்போ 110/100 இன்ட்டு 110/100 இன்ட்டு 110/100. ஏன் 3 தடவை? என்ன வந்து 3ன்றதுனால நம்ம 3 தடவை போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஓகேவா? 2 0க்கு 2 0, இங்கே 2 0 இருக்கா? இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இங்கே ஒரு 0 இந்த ஒரு 0 இருக்கு, இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மீதி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. 5 இன்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11. ஓகே, ஸோ அப்போ இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்ன்றத பாருங்க. ஸோ என்னது? அதுதான் உங்களுடைய ஆன்சர். பெருக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் 11 இன்ட்டு 11 என்ன? 11 இன்ட்டு 11 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ பாருங்க, 5ஐயும் 11ஐயும் பெருக்குனீங்கன்னா 55 வரும். ஓகே, அடுத்தது 11 இன்ட்டு 11 வந்து 121. அதுதான் நான் ஸ்கொயர் வேல்யூஸ் படிச்சு வைக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்? 121 55ஆல் பெருக்கணும். பெருக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? பெருக்கிடலாமா? ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 5, 2 5 10க்கு 0, மீதி 1, ஒரு 5 5 1 6. ஓகே, அதே தான் திரும்ப வரும். 5 5 6 6. அப்போ 6655 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. இது என்னது? இது வந்து மொத்த தொகை. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து சிஐ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா -p. கரெக்டா? ஸோ அப்போ மொத்த தொகை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? சரி, மொத்த தொகையில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்? பியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிஐ கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு பி வேல்யூ என்ன? 5000. அப்போ இந்த வேல்யூவில் இருந்து 6655 இருந்து 5000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1655. இப்போ இது எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பாருங்க. ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஷினை நல்லா கவனிச்சு கொஷின் என்ன கேட்குறாங்கன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இப்போ இந்த ஏ கண்டுபிடிச்சோம் இல்லையா? 6655. ஸோ இந்த இடத்துலையே நமக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னு அப்படியே செக் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இருக்கு பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்ன ஆகிடும்? தப்பாயிடும். ஸோ அதனால ரொம்ப கவனமாக என்ன பண்ணுறோம், கான்செப்ட் என்ன, கரெக்டாக தான் ஆன்சர் சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும்? ஆன்சரை கிளிக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன? 1655. ஓகே, ஆப்ஷன் பி. அடுத்து 22வது கொஷின். ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து 10 நாள்லையும் பியும் சியும் சேர்ந்து 15 நாள்லையும் சியும் ஏயும் சேர்ந்து 18 நாள்லையும் முடிக்கிறாங்க அப்படின்னா ஏபிசி 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி என்ன பண்ணுறாங்க? ஒரு வேலையை 1 போய் 10 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்தது பி ப்ளஸ் சி என்ன பண்ணுறாங்க? ஒரு வேலையை 1 போய் 15 நாளில் முடிக்கிறாங்க. அடுத்தது சி ப்ளஸ் ஏ
இவங்க என்ன பண்ணுறாங்க 18 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம் 1/10 1/15 1/18ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த A + B + C + சாரி இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த சைடு, இதை மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். A + B + B + C + C + A. ஸோ இப்போ இது பாருங்கள் 2 தடவை A இருக்கும், 2 தடவை B இருக்கும், 2 தடவை C இருக்கும். ஸோ அப்போ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2ங்கிறது காமனாக வந்திருக்கு. அதாவது இன்னும் சொல்லப்போனால் 2A + 2B + 2C. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்திருக்கு. இப்போ இதுலேருந்து 2 வெளில எடுக்கலாமா? அப்போ A + B + C அப்படின்னு வருமா? ஸோ இப்போ இதை தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இப்போ எழுதியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த சம்ஸ் வரும்போது நான் எழுத மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் 2 A + B + C அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே, எழுதிட்டு 1/10 + 1/15 + 1/18 அப்படின்னு எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கு 10 15 18 இதுக்கு என்ன பண்ணுறோம் எல்சிஎம் எடுக்கணும். எடுக்கலாமா? 5ஆல் போட்டோம்னா 2 5 10 3 5 15 18 அப்படியே இருக்கும். 3ஆல் போட்டோம் அப்படின்னா 2 1 3 3 6 3 18 மறுபடியும் 2ஆல் போடலாம் 4 2 2 3 2 6ன்னு வரும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் பெருக்கலாமா? 5 3 15 15 2 30 30 × 3 என்னது 90. இப்போ இதுக்கான எல்சிஎம் என்ன 90. ஓகே, ஸோ அப்போ இங்கே 90 வரணும்னா 9ஆல் பெருக்கணும். இப்போ மேலே 9 வரும் ப்ளஸ் 15 அப்படின்னும் போது நமக்கு எதால் பெருக்குனா இந்த இடத்துல 90 வரும். இதை கண்டுபிடிக்க தெரியலனா இந்த நம்பர்ஸ் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துக்கோங்க. 5 3 15 கரெக்டாக? ஸோ அப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 3 2 6. அப்போ 6ஆல் பெருக்கணும்னா நமக்கு 90 வரும். மேலேயும் 6 வரும். இப்போ இங்கே 6. ஓகே, அடுத்தது 18. ஸோ இப்போ இந்த நம்பர் கண்டுபிடிக்க தெரியலனா என்ன பண்ணணும் பாருங்க. 5 3 15 சாரி இதை எடுத்துக்கலாம். 3 2 6 6 3 18. அப்போ மீதி 5 மட்டும் தான் இருக்குது. அப்போ 5ஆல் பெருக்கணும். ஓகேவா? மேலேயும் 5 வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். என்ன வரும் அப்படின்னா 20 / 90. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 2/9ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இதுதான் ஆன்சரானு கேட்டால் இல்லை. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 2 A + B + C தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் 2/9 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ A + சரிதான் தெரியல, சரி ஒரு நிமிஷம் நான் அழைச்சிட்டு எழுதுறேன். ஸோ இப்போ A + B + C = 2/9. இங்கே 2 இருந்தது இல்லையா? ஸோ அது ஈக்குவலுக்கு எந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும் வகுத்தலில் வந்துடும். ஏன்னா இங்கே பெருக்கல்ல இருந்தது இங்கே வகுத்தலில் வந்துடும். 1/2ன்னு வரும். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1/9ன்னு கிடைக்கும். அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் 9 நாட்கள்னு சொல்லலாமா? ABC 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க 9 நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க. அப்போ ஆப்ஷன் B தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, கிளியர்? அடுத்தது 23வது சம். ஒரு சாதாரண ஆண்டுக்கு 8% தனி வட்டி வீதத்தில் R = 8%. இப்போ பாருங்க P = 900. நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நாட்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க 73 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம மாதங்களில் பார்த்தோம், அது மாதிரி ஆண்டுகள் பார்த்தோம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அரையாண்டு காலாண்டுலாம் பார்த்தோம். ஸோ இதில் நாட்கள் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ SI = PNR/100 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? P வந்து என்ன 900 × 73 நாட்கள். இந்த 73 நாட்கள்ன்றத 73 ÷ 365ன்னு எழுதணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து 73 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 73 73 5 73 365ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல 1/5ன்னு வரும். ஓகேவா? × 8 / 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பெருக்கி வகுத்துருங்க. ஓகே, 9 8 72 / 5 வகுத்துடலாமா? 72 5 1 5 5 மீதி 2 வரும்.
இந்த 2 நான் அப்படியே போட்டுக்கிறேன். 4 5 20, மீதி 2 புள்ளி வச்சு 0 சேர்த்தோம் அப்படின்னா மறுபடியும் 4 5 20ன்னு வந்துடும். ஸோ அதோட முடிஞ்சது. அப்போ 14.4 நமக்கு கிடைக்கிது. ஆப்ஷன் பாருங்க, 14.40 இருக்கு. புள்ளிக்கு அப்புறம் 0 இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது இந்த கொஷனுக்கான ஆன்சர். கிளியர்? புரிஞ்சுதா? அடுத்தது 24வது சம். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இந்த சம் ரிப்பீட் ஆகிடுக்கு அப்படின்னா நிறைய தடவை கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு பாத்திரத்தினுடைய கன அளவு கொடுத்துருக்காங்க. அந்த பாத்திரத்தினுடைய நீளம் அகலம் கொடுத்துட்டு அதோட உயரத்தை கேட்குறாங்க. ஓகேவா? எதுவுமே மாற்றலை. இவ்வளவும் இன்னும் சொல்லப்போனால் நம்பரை கூட மாற்றலை, அதே சம். ஓகே, ஸோ அதனால் இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நான் வந்து ஜஸ்ட்டு ஃபார்முலா போட்டு ஆன்சர் போட்டுறேன். ஓகேவா? கன செவ்வகத்தினுடைய கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா என்னது 1440 ஈக்குவல் டு L இன்ட்டு B இன்ட்டு ஹெச். ஏன்னா கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா L இன்ட்டு B இன்ட்டு ஹெச். இதுக்கு நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போ 1440 ஈக்குவல் டு L எவ்வளவு 15 மீட்டர் இன்ட்டு B 8 மீட்டர் இன்ட்டு ஹெச் தான் தெரியாது, அதை அப்படி வச்சுக்கிறோம். இப்போ ஹெச்சை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி உள்ளது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ 1440 டிவைடட் பை 15 இன்ட்டு 8ன்னு வரும். 3 5 15, 2 5 10, 8 5 40, 8 5 40, 1 3 3 என்ன வரும் 8 3 20, சாரி 9 3 27, 6 3 18. ஓகேவா? அப்போ 1 8 8, 2 8 16. இப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர். ஓகேவா? ஏன்னா அளவு எல்லாமே என்னத்தில் கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சரும் மீட்டரில் வரணும். அப்போ ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, அடுத்தது 25வது சம். இதுவும் நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இதுவும் ரொம்ப முக்கியமான சம், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு திண்ம அரைக்கோளத்தினுடைய அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் திண்ம அரைக்கோளத்துக்கான 3 ஃபார்முலா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வலைப்பரப்பு 2πr². அடுத்தது கன அளவு 2/3πr³. அடுத்தது மொத்த பரப்பு ஈக்குவல் டு 3πr². ஓகே, ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. மொத்த புறப்பரப்புனாலும் மொத்த பரப்புனாலும் ஒன்று தான். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திண்ம அரைக்கோளம்னா என்னன்னு தெரியணும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வட்டம் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இந்த அடிப்பரப்பு திண்ம அரைக்கோளத்தினுடைய அடிப்பரப்பு வட்டத்தின் பரப்புக்கு சமமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன, πr². ஸோ அப்போ நம்ம 3πr² இந்த ஃபார்முலாவை எடுத்துப்போம். ஏன்னா மொத்த பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். இதில் 3 இன்ட்டு இந்த πr² தான் நம்ம கொடுத்துருக்காங்க. என்னென்னு 1386. இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களான்றது தான் இந்த சம்மே, வேறு ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக கூட போடணும்னு இல்லை, 6 3 18ன்னு வரும். ஸோ அப்போ 8ன்னு முடியக்கூடிய ஒரே ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? புரியுதா நான் அப்படி இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் வச்சு ஆன்சர் எடுக்கிறேன்னு? சரி, இப்போ பாருங்கள், 6 3 18க்கு 8, மீதி 1, அப்புறம் 8 3 24, 1 25க்கு 5, மீதி 2, 3 9, 10 11க்கு 1, மீதி 1, 1 3 3 1 4. இப்போ 4158 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம வந்து டோட்டலாக 25 சம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதை வந்து கூடுதல் கவனம் செலுத்தி அடிக்கடி ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இந்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப நம்புகிறேன். அடுத்து இதே மாதிரி வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.